ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தியா சமையல். இன்னைக்கு என்ன சமைக்க போறோம்னா, குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கிற மாதிரி ஒரு ஹெல்த் ட்ரிங்க் தான் செய்ய போறோம். இந்த ட்ரிங்க் நம்ம சூடாவும் குடிக்கலாம், அதே சமயத்துல ஃப்ரிட்ஜில் வச்சு நம்ம சில்லுன்னும் சாப்பிடலாம். எல்லாருக்கும் இப்போ எக்ஸாம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. காலையில இந்த ட்ரிங்கை செஞ்சு பசங்களுக்கு குடிக்க வைங்க. உடம்பும் மூளையும் நல்லா சுறுசுறுப்பா இருக்கும், உடம்பும் நல்லா ஹெல்த்தியாகவும் இருக்கும். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் என் சேனலை பார்க்குறீங்கன்னா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு வாங்க. 10லேருந்து 15 பாதாம் எடுத்துக்கோங்க. 15 முந்திரியை உடச்சி எடுத்துக்கோங்க. 10 பேரிச்சம்பழம் உள்ளே இருக்க சீடெல்லாம் எடுத்துட்டு சேர்த்துக்கோங்க. ஒரு கிளாஸ் பால், அளவுன்னு பார்த்தீங்கன்னா 100 ml இருக்கும். பாலை நல்லா சூடாக சேர்த்துக்கோங்க. பாலை நல்லா சூடாக சேர்க்கறதுனால இது நல்லா ஊறி சீக்கிரமாக சாஃப்டாகி வரும். அதனால் பாலை நல்லா சூடாக சேர்த்துக்கோங்க. நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணி விட்டு ஒரு 15லேருந்து 30 நிமிஷம் இதை நல்லா ஊற விடுங்க. அரை மணி நேரம் ஊற வச்சதில் பாலோடைய கலர்லாம் நல்லா சேஞ்ச் ஆகி ட்ரை நட்ஸும் நல்லா ஊறி வந்திருக்கு. இப்போ இதை ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றி ஒரு நல்ல ஸ்மூத்தான பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. நல்லா ஸ்மூத்தாக அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ இது ஒரு ஓரமாக வச்சுக்கோங்க. 1/2 லிட்டர் பால் ஏற்கனவே நல்லா காய்ச்சி எடுத்து வச்சுருக்கேன். அந்த பாலை பேனில் சேர்த்துக்கோங்க. பேனில் சேர்த்து இப்போ ஹை ஃப்ளேமில் வச்சு பால் ஒரு கொதி வந்து நல்லா பொங்கி வரும். அப்போ அடுப்பை லோ ஃப்ளேமுக்கு மாற்றி வச்சுக்கோங்க. பால் நல்லா பொங்கி வந்து நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க ட்ரை நட்ஸ் பேஸ்ட்டை இப்போ பாலில் சேர்த்துக்கோங்க. பாலில் சேர்த்து பாலும் இந்த ட்ரை நட்ஸ் மிக்சரும் ஒன்று சேர நல்லா கலந்து விடுங்க. கட்டித்தன்மை இல்லாமல் எல்லாம் ஒன்று சேர நல்லா கலந்து விட்டுட்டேன். இப்போ மீடியம் ஃப்ளேமில் 2 நிமிஷம் எல்லாம் ஒன்று சேர நல்லா கொதிக்கட்டும். 2 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் நல்லா கொதிக்க விட்டாச்சு. நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்லா கலந்து விட்டு இப்போ இதில் பாதாமை பொடிசாக நறுக்கி 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. பிஸ்தா 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. முந்திரி 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. ஏலக்காய் 2 பிஞ்சு சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு பொடிசாக நறுக்க வரலன்னா மிக்ஸி ஜாரில் 2 பல்ஸ் விட்டிங்கன்னா ஒன்றும் பாதியமாக அரைப்பட்டு வரும். அப்படியும் நீங்கள் சேர்த்துக்கலாம். எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நான் இனிப்புக்காக தேன் தான் சேர்க்க போகிறேன். அதை நான் கடைசியில் சேர்த்துக்கிறேன். ஒருவேளை நீங்கள் சர்க்கரை சேர்க்க போகிறீங்கன்னா இந்த ஸ்டேஜில் 1லேருந்து 2 டேபிள் ஸ்பூன் சர்க்கரை சேர்த்துக்கோங்க. ட்ரை நட் சேர்த்து எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ ஒரு 2 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் எல்லாம் ஒன்று சேர நல்லா கொதிக்கட்டும். அப்பப்போ நல்லா கலந்து விட்டுக்கோங்க, இல்லைன்னா நம்மளுக்கு அடி பிடிச்சிரும். 2 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டாச்சு. இப்போ 1 டேபிள் ஸ்பூன் தேன் சேர்த்துக்கோங்க. தேன் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. தேன் சேர்த்து எல்லாம் ஒன்று சேர நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிவிடுங்க. நல்லா சுட சுட கிளாஸில் ஊற்றி குடிச்சு பாருங்கள். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அதே சமயத்தில் நல்லா ஹெல்த்தியாகவும் இருப்பீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்படியே உங்களுடைய கருத்துக்களை எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.